இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 14.7 மில்லியன் ரிங்கெட் ரொக்கம் தங்க கட்டிகளில் முறைகேடு, சொத்துக்களை மறைத்ததாக முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி மீது குற்றச்சாட்டு. சொத்துக்களை முறையாக அறிவிக்க தவறியதாக முன்னாள் பிரதமரும் பிற நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோசரி இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மீது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM சட்டத்தின் கீழ் இன்று கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 17.7 மில்லியன் ரிங்கெட் ரொக்கம், பல்வேறு வெளிநாட்டு நாணயங்களாக இருந்த பல மில்லியன் மதிப்பிலான பணம் மற்றும் தங்க கட்டிகள் உள்ளிட்ட சொத்துக்களை அறிவிக்க தவறியதாக அவர் மீதான குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 66 வயதான இஸ்மாயில் சப்ரி நீதிபதி சுசானா ஹுசேன் முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டதை தொடர்ந்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள மறுத்து விசாரணை கோரினார். மேலும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டின்படி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணைய சட்டம் 2009 சட்டம் 694 பிரிவு 36 1A இன் கீழ் கடந்த 2025 ஆண்டு ஜனவரி 7 தேதி வெளியிடப்பட்ட அறிவிப்பின் விதிமுறைகளுக்கு இணங்காத வகையில் திட்டமிட்டு எழுத்துப்பூர்வ அறிக்கையை வழங்கியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அதேவேளையில் அந்த அறிக்கையில் அவர் வைத்திருந்த சொத்துகள் மற்றும் நிதி தொடர்பான முழுமையான விவரங்களை அறிவிக்க தவறியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த ஆகஸ்ட் 7 தேதி குற்றச்சாட்டப்படவிருந்த அவர் உடல்நலக் கோளாறு காரணமாக தேசிய இருதய கழகத்தில் சிகிச்சை பெற்றதை தொடர்ந்து விசாரணை இன்று ஆகஸ்ட் 27 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் கோஷி ஆற்றில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து அப்பகுதியில் தங்கியிருந்த 55 மலேசியர்களை தற்போது தொடர்பு கொள்ள முடியவில்லை என மலேசிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. நேற்று ஆகஸ்ட் 26 தேதி ஏற்பட்ட வெள்ளத்தில் சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட உள்கட்டமைப்புகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதுடன் தொலைத்தொடர்பு மற்றும் மின்சார சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. குடும்பத்தினர், பயண முகவர்கள் உள்ளிட்ட தரப்புகளிடம் இருந்து கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் காத்மாண்டுவில் உள்ள மலேசிய தூதரகத்தில் பதிவு செய்யப்பட்ட 55 மலேசியர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கான அணுகல் கடினமாக இருந்த போதிலும் நேபாள அதிகாரிகள் தொடர்ந்து தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே மலேசிய தூதரகம், நேபாள அதிகாரிகள், மீட்பு குழுக்கள், சுற்றுலா வாரியம், பயண முகவர்கள் மற்றும் காட்மாண்டுவில் உள்ள முக்கிய மருத்துவமனைகளுடன் இணைந்து மலேசியர்களின் பாதுகாப்பு மற்றும் இருப்பிடத்தை உறுதி செய்யும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதுவரை மலேசியர்கள் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் கிடைக்கவில்லை என அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று நண்பகல் 12 முதல் புத்ராஜயாவில் வெளியுறவு அமைச்சின் அவசர செயல்பாட்டு அறை செயல்படுத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட மலேசியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான தகவல் தொடர்பு நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. 2026 முதல் 2030 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ஆசியான் பசுமை வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மலேசியா தொடர்ந்து தலைமை வகிக்க உள்ளது. இதற்கான பொறுப்பானது ஆசியான் தொழிலாளர் துறை அமைச்சர்களின் பணித்திட்டம் மூலம் மலேசியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பசுமை வேலைவாய்ப்பு தொடர்பான வட்டார திட்டங்களை முன்னெடுப்பதில் மலேசியா முக்கிய பங்காற்ற உள்ளது. தாய்லாந்து நாட்டின் பாங்காக் நகரில் நேற்று நடைபெற்ற 29வது ஆசியான் தொழிலாளர் துறை அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய மனிதவள அமைச்சர் டத்தோசரி ரமணன் ராமகிருஷ்ணன், பசுமை பொருளாதாரத்துக்கு மாறும் நிலையில் புதிய வேலைவாய்ப்புகளுக்கு தேவையான திறன்களை ஆசியான் தொழிலாளர்கள் பெற்றிருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் இந்த மாற்றம் அனைவரையும் உள்ளடக்கியதாகவும் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும் என்றும் பொருளாதார மாற்றங்களால் எந்தவொரு தொழிலாளரும் பின்தங்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேவேளையில் மலேசியாவின் ஆசியான் தலைமைத்துவ 2025 திட்டத்தின் கீழ் பசுமை வேலைவாய்ப்புகளுக்கான நியாயமான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய மாற்றம் தொடர்பான ஆசியான் கட்டமைப்பு செயல் திட்டம், பசுமை வேலைவாய்ப்புகளுக்கான செயல் வடிவ திட்டம் ஆகிய 2 முக்கிய ஆவணங்கள் உருவாக்கப்பட்டதாகவும் ரமணன் தெரிவித்துள்ளார். மேலும் 2025 ஆண்டு புத்ராஜயாவில் நடைபெற்ற ஆசியான் பசுமை வேலைவாய்ப்பு கருத்தரங்கில் 450க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்று செயற்கை நுண்ணறிவு, மின்னணு மயமாக்கல் மற்றும் பசுமை வேலைவாய்ப்புகள் குறித்து விவாதித்தனர்.
இந்த விவாதத்தில் பசுமை வேலைவாய்ப்புக்கான திறன் வகைப்பாட்டை உருவாக்குதல், செயற்கை நுண்ணறிவை திறன் மேம்பாட்டில் பயன்படுத்துதல், தொழில்நுட்ப மற்றும் தொழிற்கல்வி பயிற்சியை நவீனப்படுத்துதல் உள்ளிட்டவை முக்கிய முன்னுரிமைகளாக உள்ளன. இதனிடையே 2026 ஆண்டிற்கான ஆசியான் பசுமை வேலைவாய்ப்பு கருத்தரங்கானது வரும் அக்டோபர் மாதம் மணிலாவில் நடைபெறவுள்ளது. இதனை ஏற்பாடு செய்யும் பிலிப்பீன்ஸுக்கு மலேசியா முழு ஆதரவு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டில் புகைமூட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் தேசிய தின கொண்டாட்டங்களும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள மலேசிய தின கொண்டாட்டங்களும் சுமூகமாக நடைபெறும் வகையில் புகைமூட்ட நிலைமை விரைவில் மேம்படும் என பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற டெலிகாம் மலேசியா நிறுவனத்தின் 80வது ஆண்டு விழா தொடக்க நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் தேசிய தின கொண்டாட்டத்திற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நாட்டில் புகைமூட்டம் மோசமடைந்து வருவதால் 29 பகுதிகளில் ஆரோக்கியமற்ற காற்றின் தரம் பதிவாகியுள்ளது. குறிப்பாக கில்லான் பள்ளத்தாக்கு, வடக்கு மற்றும் தெற்கு மாநிலங்கள் மற்றும் சரவாக்கின் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. காற்று மாசுபாடு குறியீட்டு மேலாண்மை அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின்படி நேற்று மாலை 6 மணி நிலவரப்படி சரவாக்கில் உள்ள செரியான் பகுதியில் காற்றின் தரம் அதிகபட்சமாக 181 API பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஸ்லாங்கூரின் ஜோஹான் சத்யா மற்றும் சரவாக்கின் ஸ்ரீ அமான் ஆகிய பகுதிகளில் தலா 173 பதிவானது. புகைமூட்டத்தின் தாக்கம் குறிப்பாக தீபகற்ப மலேசியாவின் மேற்கு கடற்கரை பகுதிகள் மற்றும் சரவாக்கின் சில பகுதிகளில் அதிகரித்துள்ளதாக சுற்றுச்சூழல் துறை தெரிவித்துள்ளது. மேன்மை தங்கிய பஹாங் மாநில சுல்தான் அல் சுல்தான் அப்துல்லாரி அயாத்துடின் அல் முஸ்தபா பிலா ஷாவின் சகோதரி தங்கு புத்தரி சரி கமாலா தங்கு டத்தோ சரி ஆயிஷா அல் மர்ஹூம் சுல்தான் அஹ்மத் ஷா நேற்று இரவு 9:15 மணியளவில் கோலாலம்பூர் மருத்துவமனையில் காலமானார். அவரது உடல் இன்று புக்கானுக்கு கொண்டு செல்லப்பட்டு பஹாங் அரச கல்லறை தோட்டத்தில் முழு அரச மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என பஹாங் சுல்தானின் அரச இல்ல கட்டுப்பாட்டாளர் மேஜர் ஜெனரல் டத்து முகமது ஜஹாரியா தெரிவித்துள்ளார். மேலும் ஆயிஷா அல் மர்ஹூமின் மறைவு பஹாங் அரச குடும்பத்திற்கு, குறிப்பாக சுல்தானுக்கும் அவரது துணைவியார் தங்கு அம்புவான் பஹாங் துங்கு அசிசா அமீனா மைமூனா இஸ்கண்டாரியாவுக்கும் மிகப்பெரிய இழப்பு என்றும் அவர் கூறினார். இந்த செய்தியானது பஹாங் அரச குடும்பத்தினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிளாந்தானில் கடந்த சில நாட்களாக கரிக் ஜெலி கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலை பகுதியில் சுற்றி திரிந்த சூலோங் என்ற ஆண் காட்டு யானை தற்போது அம்மாநிலத்தின் வனப்பகுதிக்குள் திசை திருப்பிவிடப்பட்டுள்ளது. எனினும் அந்த யானையின் நடமாட்டம் மற்றும் உடல்நிலையை வனவிலங்குகள் மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பொர்ஹிலித்தான் அதிகாரிகள் ட்ரோன்கள் மூலமாகவும் தரை வழியாகவும் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். மேலும் சூலோங் பாதுகாப்பான இடத்தில் இருக்கும் போது மட்டுமே அதனை மீட்பது அல்லது வேறு இடத்திற்கு மாற்றுவது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வாகன ஓட்டிகள் யானையை பார்க்க வாகனங்களை நிறுத்தி புகைப்படம் எடுக்க வேண்டாம் என்றும், யானைக்கு உணவு வழங்கவோ சாலையோரத்தில் உணவு வைக்கவோ கூடாது என்றும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. செமிஞ்சே விஸ்தா வேலி பகுதியில் உள்ள பேரங்காடி ஒன்றின் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரில் 48 வயதுடைய ஆணும் 43 வயதுடைய பெண்ணும் சடலமாக மீட்கப்பட்டனர். நேற்று நடந்த இச்சம்பவம் தொடர்பாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் நஸ்ருன் யூசுப் கூறுகையில், இருவரும் காரின் முன்பக்க இருக்கையில் உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் உயிரிழந்த இருவரும் ஒருவருக்கொருவர் அறிமுகமானவர்கள் என்றும், கடந்த சில நாட்களாக அவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்ததுடன் அவர்கள் வீடு திரும்பாததால் சந்தேகம் எழுந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவத்தில் இதுவரை எந்தவித குற்ற செயலுக்கான ஆதாரங்களும் கண்டறியப்படவில்லை என்றும் நஸ்ரோன் தெரிவித்துள்ளார். இருவரின் சடலங்களும் காஜாங் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கானது திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.